திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 226 கூடல் காண்டம் விறகு விற்ற படலம் பகுதி 4. ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுளின் சாம கீதம் பாடும் திருக்கண்டத்திலிருந்து எழுந்த சாதாரி பண் ஆகிய அந்த கானம் சராச்சரங்களையும் நில உலகத்தையும் விண்ணுலகத்தையும் நிறைந்த 8 திசைகளையும் விழுங்கி தன்மயமாகச் செய்து இசைநூலில் வல்ல ஏமநாதனை உள்ளே நிறைந்த உயிரும் உடலும் நெக்குவிட்டு உருகச் செய்தது. இசைநூலில் வல்ல ஏமநாதன் மனத்தின் வழியே இயங்கும் ஐம்பொறிகளும் செவிகளாகவும் ஐம்புலன்களும் சப்த உணர்வாகவும் இருக்க 4 வேதங்களையும் தமது திருநாவால் பாடி அருளிய சோமசுந்தர கடவுள் பாணபத்திரர் அடிமையாய் வந்து கட்டமைந்த சாதாரி பண் பாடி விறகின் சுமையோடு திடீரென்று மறைந்தும் அருளினார். ஏமநாதரின் நிலை என்பது அவருடைய மனம் இசை வழி நிற்பதால் மனம் வாயிலாகச் செல்லும் ஐம்பொறிகளும் இசை வழியாகவே நின்றன. எனவே 5 பொறிகளும் செவிகளாக இருந்தன. ஒரு உணர்ச்சி அதிகரிக்கும் போது மற்றைய உணர்ச்சிகள் சுருங்கும். அதற்கு ஏற்ப 5 புலன்களும் ஓசை என்ற புலனாக ஒரே புலனாக நின்றன. அப்படி ஏமநாதர் அதிசயிக்கும்படி வந்து பாடியருளிய எம்பெருமான் பாணபத்திரர் அடிமையாக வந்து தம்மை காட்டிக்கொண்டு பாடியருளிய எம்பெருமான் திடீரென்று மறைந்து அருளினார். தாம் கொண்டு வந்த விறகுச் சுமையோடு சேர்த்து மறைந்து அருளினார். ஏமநாதர் அதிசயித்து, இது எனக்குத் தெரிந்த சாதாரி பண் அல்ல. இந்த நிலவுலகில் இந்த சாதாரி பண்ணை இப்படி யாரும் பாடியதில்லை. இப்படி பாடினார்கள் என்று நான் கேட்டதும் இல்லை. இப்படி பாடினார்கள் என்று ஒருவரும் இதுவரை என்னிடம் சொல்லவும் இல்லை. இது சாதாரண கானம் அல்ல. விறகு சுமப்பவராக வந்து பாடிய இது தேவகானம்தான். இந்த கானம் இந்த நில உலகத்திலே பாடப்பட்டாலும் இது தேவகானம். எனவே இது நான் அறிந்த சாதாரி பண் அன்று. இதனை நான் அறிந்தேன் என்று இதுவரை ஒருவரும் சொல்லியதும் இல்லை. இது சாதாரண மனிதர்கள் பாடுகின்ற பாட்டு அல்ல, தேவகானம். எனவே இவருக்கு கற்பித்தவர் கடவுளாகத்தான் இருக்க வேண்டும். கடவுளைத் தவிர மனிதர்களால் கற்பிக்க முடியாதது இது. கடவுளைத் தவிர மனிதர்களால் பாட முடியாதது இது என்று ஏமநாதர் எண்ணி எண்ணி வியக்கின்றார். இங்கு வந்த விறகு விற்கின்ற ஆள் பாடிய தேவகானம். எனவே இவருக்கு கற்பித்தவர் கடவுளே அல்லாமல் மற்ற மானுடர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. இது அற்புதமான செயல் என்று வியந்தார். பாணபத்திரரால் தள்ளிவிடப்பட்ட இந்த கிழவனே இப்படி இசை பாடுகின்றார். பாணபத்திரரால் ஒரு மாணவராக ஏற்றுக்கொள்ளப்படாத இந்த கிழவரே இப்படி பாடுகின்றார் என்றார். இந்த குற்றமில்லாத பாணபத்திரர் பாடும் பாடல் எத்தகையதாக இருக்குமோ, எவ்வளவு அதிசயிக்கத்தக்கதாக இருக்குமோ என்று கருதி இசைநூலில் வல்ல ஏமநாதர் கவலையுற்று வருந்தினார். எழுந்தார். தன்னுடைய மாணவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த நடு இரவில் யாருக்கும் தெரியாமல் மதுரையம்பதியை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று முடிவு செய்தார். மறுநாள் பாண்டிய மன்னர் வரகுணதேவ பாண்டியரின் அரசவையிலே இந்த பாணபத்திரரோடு பாடினால் தமக்கு மானக்கேடு வரும் என்று அச்சம் கொண்டார். மானமும் அச்சமும் கிளர்ந்து ஹேமநாதரை ஈர்த்து கொண்டு முன்னே நடக்க ஹேமநாதர் மதுரையை விட்டே சென்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தார். தமது பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்படும்படி தனது சிஷ்யர்களுக்கு கட்டளையிட்டார். பல வஸ்திரங்களை வைக்கும் மடக்கு பெட்டிகள், ரத்னாபரணங்கள் மற்றும் இருக்கின்ற மடக்கு பெட்டிகள், வீணை இவைகளெல்லாம் வைத்த இடத்திலேயே அவையவை அப்படியே இருக்க மானமும் பயமும் மேலே எழுந்து முன் இழுத்துச் செல்ல வடதிசை நோக்கி மிக விரைவாக புறப்பட்டு ஓடுகின்றார் ஹேமநாதர். பல்லக்கு ஒரு வழியிலும், பாடும் பெண்கள் ஒரு வழியிலும் செல்ல, குடை ஒரு வழியிலும், தன் கீழ் கற்கின்ற மாணவர்கள் ஒரு வழியிலும் விரைந்து செல்ல, கூப்பிய கையை உடைய ஏவலாளர் ஒரு வழியில் செல்ல, ஏமநாதர் ஒரு வழியிலே சென்றார். வெற்றி வாய்ந்த ரிஷப வாகனத்தை உடைய சோமசுந்தர கடவுள் அதே ராத்திரியில் பாணபத்திரரினுடைய ஸ்வப்பனத்திலே வந்து எழுந்தருளி, பாணபத்திரனே, இப்பொழுது இசை வல்லவனாகிய ஹேமநாதனிடத்தில் நாம் விறகு விற்கும் ஆளாகச் சென்று
யாம் பானபத்திரன் அடிமை என்று ஏமநாதரிடம் சொல்லி இசை பாடி அவனை வென்று உனது வேண்டுகோளால் உன்னை காவல் செய்தோம் என்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் பானபத்திரர் ஸ்வப்பனத்திலே எழுந்தருளி அருள் செய்தார். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன் நாள்தொறும் நல்குவான் அவன் என்கின்ற திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருவாக்கு நம் நினைவுக்கு வருகின்றது. சிவபெருமான் அடியவர்க்கு எளியவர் எனவே விறகு விற்கும் ஆளாய் சென்று பானபத்திரர் அடிமை என்று தம் பக்தரை காத்தருளினார். அன்றலர்ந்த கொன்றை மலர் மாலையை சிகையில் அணிந்த சிவபெருமான் அப்படி கூறியருள மனத்தாலும் நினைத்தற்கரிய அந்த சொற்களை திருவாக்குகளை கேட்டபோதே பானபத்திரனார் மனம் துணுக்குற்றார். வேதங்களுக்கும் எட்டாத பெரியவரை அடியேன் இந்த எளிதொழில் செய்யவா இப்போது எம்பெருமானிடம் நான் விண்ணப்பித்தேன், குறை கூறி இறந்தேன் என்று உடனே கண் விழித்தார், தொழுதார். தொழுதபடி எழுந்தார். துயில் உணர்ந்து எழுந்த பானபத்திரர் எல்லையில்லாத மகிழ்ச்சியை உள்ளே பெருக்கி எழுந்த அன்பானது செலுத்த சூரியன் ஆகாயத்தில் உதயம் செய்வதற்கு முன்னமே தம் நித்திய கர்மானுஷ்டானங்களை நிறைவு செய்து கொண்டு மதுரையம்பதியிலே விண்ணிழி விமானத்தின் கீழே எழுந்தருளிய 4 வேதங்களின் பொருளாயிருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் அந்த சுந்தரேச பெருமானின் திருவடியை பணிந்து வணங்கினார். அன்பால் மகிழ்ச்சி பெருகும், அன்பாலேயே சிந்தித்தலும் சேவித்தலும் செய்கின்றார் பானபத்திரர். ஸ்ரீ சுந்தரேச பெருமானின் திருச்சந்நிதி முன்னே நின்று பானபத்திரர் மிக உருகி எம்பெருமானை வேண்டுகின்றார். பெருமானே, அடியேன் என்னுடைய குறையினை தங்களிடம் சமர்ப்பித்தேன் என்ற ஒரு காரணத்திற்காக அடியேன் பொருட்டு விறகு விற்பவராக வந்தீர்களோ பெருமானே? விறகு சேகரிப்பதற்காக வெப்பம் மிகுந்த காட்டிற்குச் சென்றீர்களோ? கட்டிய விறகை தங்கள் திருமுடியில் ஏற்றீர்களோ? தாமரை மலர் போலும் திருவடிகள் நோவும்படி இங்கே நடந்து அருளினீர்களோ? சிற்றடியேனான எனக்கு அருள் செய்வதற்காக அடியேனுக்காக பானபத்திரன் அடிமை என்னும் தகாத சொல்லை தாங்கள் சொன்னீர்களோ? அடியேன் வஞ்சகன், கொடும் தொழிலை உடையவன். நான் என்னுடைய குறையை கூறி விண்ணப்பித்ததால் அல்லவா இத்தகைய பெரும் அபராதம் விளைந்தது பெருமானே. நான் வேண்டியது கொடிது, அதனால் விளைந்ததே குற்றம். விஷ்ணுமூர்த்தி முதலிய தேவர்கள் இதயங்களையும் எண்ணற்ற வேதங்களையும் கடந்து நின்ற உமது கமலபாதங்கள் எளிதொழில் உடையவனான என் காரணமாக இந்த பெரிய நில உலகத்தில் தோய்ந்தன. ஐயனே, அளத்தற்கரிய உனது பெருமை அடியேனளவில் எளிதாகி நின்றதோ எம் பெருமானே. நின் அடியவர் குழுவிலே புழுத்த நாயினும் கடைப்பட்ட சிறியேன் பொருட்டா தங்கள் உபயபாதங்கள் இந்த நிலவுலகிலே தோய வேண்டும்? பெருமானே, தேவரீர் திருவுருவம் அது நாதாந்தத்தையும் கடந்த சச்சித் ஆனந்தம் என்று கூறுவார்கள் பெரியோர்கள். அத்தகைய திருவுருவம் இப்பொழுது நிலவுலகில் ஒரு மானுடத் திருவுருவமாய் இந்த கொடும் வெயில் சுட்டு வருத்த முறிபட்ட விறகினை சுமந்து பேதைமைத்தன்மை உடைய அடியேனது அன்பு என்னும் எல்லையின் எளிதாகி நின்றதோ? நின்மலஸ்வரூபம், அந்த நின்மலஸ்வரூபமாகிய சிவம் தனது சக்தியை விரித்து அதனையே தனது தேகமாக கொண்டு நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்துதல் பொருட்டு தன் சக்தியால் அந்த குடிலை உபாதானமாக தோற்றிய நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்னும் 5 தத்துவங்களும் இருக்க எம்பெருமானின் அந்த நின்மல ஸ்வரூபம் இவற்றையெல்லாம் கடந்த மெய்ஞான ஆனந்த போதம். அப்படிப்பட்ட பெருமான் மலபந்தராகிய ஆன்மாக்கள் உய்தல் பொருட்டு தனது சக்தியால் திருமேனி கொண்டருளியது போல அந்த ஆன்மாக்களுள் ஒருவனாகிய ஏழையேன் பொருட்டும் திருவருளால் மானுடத் திருவுருவம் கொண்டு வந்ததோ? தேவரீரின் திருமுடி என்பது திருப்பார்கடலில் அரிதுயில் புரியும் திருமாலும் அவர் உந்தியிலிருந்து தோன்றிய பிரம்மதேவனும் உணர்ந்தது கிடையாது. தேவரீர் திருமுடி பரந்த விண்ணுலகத்தையும் ஏனைய அண்டங்களையும் தத்துவங்களையும் கடந்து நின்றது. அத்தகைய பெருமானே, தங்களது திருமுடி அது கடைப்பட்ட சிறியேன் காரணமாக முறிப்பட்ட விறகுச் சுமையை சுமந்து திரிந்ததோ? இவ்வாறெல்லாம் துதித்து உருகிய பானபத்திரர் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை எழுந்தருளியிருக்கும் திருச்சந்நிதியின் பிரகாரம்
மீனாட்சி தேவியை தம் இடபாகத்தை கொண்டருளிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் பிரகாரம் இவைகளையெல்லாம் பிரதட்சிணம் செய்து திரும்பி அரசர்களுக்கு அரசராகிய வரகுணதேவ பாண்டியனை வந்து சந்திக்கின்றார் பாணபத்திரர். மன்னரின் பாதங்களை பணிந்து ஒரு பக்கமாக நிற்கின்றார். ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியர் தன்னிடம் வந்த ஏழிசையில் வல்ல பாணபத்திரரது வருகையை உணர்ந்து மகிழ்ந்தார். பின்னர் ஏமநாதரை வரவழையுங்கள் என்று உத்தரவு இட்டார். வடதிசையிலிருந்து வந்த அந்த ஏழிசையில் வல்ல ஏமநாதனை அழைப்பதற்காக அரசனாரின் பணியாட்கள் ஏமநாதர் தங்கியிருந்த மாளிகைக்கு போய் பார்த்து அரசனின் உத்தரவை சொல்வதற்காக சென்றார்கள். ஆனால் அங்கே ஏமநாதர் இல்லை, அவருடைய சிஷ்யர்களும் இல்லை, அவருடைய பணியாளர்களும் இல்லை. ஏமநாதர் எந்த வழியில் சென்றார் என்ற தடயம் கூட இல்லை. அந்த ஏமநாதர் எங்கு ஒளிந்தார் என்று அரசனின் ஆட்கள் தேடிக்கொண்டிருக்கும் போது அந்த மாளிகையின் பக்கத்திலே வசிப்பவர்கள் சிலர் தங்களுக்கு தெரிந்ததை தெரிந்த வகையிலே சொல்கின்றார்கள். ஏமநாதர் நேற்றைக்கெல்லாம் இங்கேதான் இருந்தார். ஒரு வயதான கிழவர் விறகு சுமை எடுத்து கொண்டு வந்து இந்த ஏமநாதரிடத்திலே தாம் பாணபத்திரர் அடிமை என்று வந்தார். அந்த கிழவர் பாடலும் பாடினார். ஆனால் அதற்கு பிறகு நடந்த செயல்களையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் பாதி இரவில் ஏமநாதர் ஓடிவிட்டார் என்று பக்கத்திலே இருப்பவர்கள் எல்லாம் சொல்ல, உடனே மன்னரின் பணியாட்கள் மன்னரின் திருமுன் சென்று ஏமநாதரின் மாளிகைக்கு அருகிலே இருப்பவர்கள் சொன்ன இவற்றையெல்லாம் அப்படியே மன்னரிடம் தெரிவித்தார்கள். அதை கேட்ட வரகுணதேவ பாண்டியனார் அதிசயம் கொண்டார், சந்தேகமும் அடைந்தார். ஹேமநாதர் பாணபத்திரர் அடிமையின் பாட்டால் ஓடினார் என்ற வியப்பு ஒரு பக்கம், பாணபத்திரரோ தம்மிடம் இசை கற்ற ஒரு கிழவரை கொண்டு ஏமநாதரை வென்றார் என்ற வியப்பு ஒரு பக்கம். எனவே வரகுணதேவ பாண்டியனார் தம் முன்பு நிற்கின்ற அந்த யாழில் வல்ல பாணபத்திரரை பார்த்து, அவன் போன வகை என்ன, நீங்கள் இங்கே இருந்து சென்ற பின் நேற்றைக்கு நடந்தது என்ன என்று கேட்டார். இசையில் வல்ல பாணபத்திரர் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனின் பாதங்களை பணிந்து தம்மிடம் நிகழ்ந்த செய்திகளை சொல்கின்றார். பாண்டிய மன்னரே, நேற்றை பொழுதில் அடியேன் உங்களது திருவடி நிழலிலிருந்து நீங்கிய பின் எமது ஸ்ரீ சுந்தரேச பெருமான் திருச்சந்நிதிக்கு சென்று சோமசுந்தர பெருமானின் திருவடியை பணிந்து துன்பம் பொருந்திய எனது குறைபாடுகளை விண்ணப்பித்து திரும்ப என் வீட்டிற்கே சென்றிருந்தேன். கரும்பின் சுவை போன்ற சொற்களை உடைய மீனாட்சி தேவியை வாமபாகத்தில் உடைய அந்த சோமசுந்தர கடவுள் என் கனவிலே வந்து அருளினார். பாணபத்திரா, உன் காரணமாக யாம் காட்டிற்குச் சென்று விறகு சுமை எடுத்து உழன்று வருந்தி நின் பகைவனாகிய ஏமநாதனுடைய தலைவாசலில் வந்து சாதாரி பண்பாடி வெற்றி கொண்டு உமது பகைவனை இந்த நாட்டை விட்டே ஓட்டிவிட்டோம் என்று அடியேனின் கனவிலே எழுந்தருளி சொக்கநாத பெருமான் இவ்வாறு அருளிச் செய்தார். அடியேன் துயில் விட்டு எழுந்தேன். இதுவே நடந்த செய்தி என்று பாணபத்திரனார் கூறினார். தம்மை சரணடைந்தவர்களது துயரத்தை ஒழிப்பது சிவபெருமானுக்கு கடமை. தன்னை அடைந்தோர் வினை தீர்ப்பதன்றோ தலையாய் அவர் தம் கடனாவதுதான் என்று எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளும் அவ்வாறே அருளியிருக்கின்றார். இங்கே பாணபத்திரனார் சொன்ன செய்தியும் அரசனின் ஏவலாட்கள் சென்று தெரிந்து வந்து கூறிய செய்தியும் மிகச் சரியாக பொருந்தி வருகின்றது என்று உணர்ந்த பாண்டிய மன்னர் வேப்பமலர் மாலை அணிந்த ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியர் இந்த செயல் நமது அழகிய நகரமாகிய மதுரையம்பதியில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுளின் திருவிளையாடலே என்று தெளிந்து உணர்ந்தார். எம்பெருமானின் திருவடி தன்னை அடைந்தோர் துயர் ஒழித்தலில் வல்லது. அது யமனை உதைத்தருளிய சிவந்த திருவடிகள். அந்த சிவந்த திருவடியில் செலுத்தும் அன்பே எல்லாம் தரவல்லது. எனவே நீங்காத சிவ நேசத்தால் விளங்கிய பாணபத்திரரினுடைய பத்திமையை காரணமாக வைத்து அருள் செய்தது. சிவபெருமான் திருவடி கீழ் அன்பர்கள் செலுத்துகின்ற அன்பும் பல பிறவிகளில் நேர்ந்த சிவ புண்ணிய முதிர்ச்சியால் வந்தது. தேவர்களை காக்கும் பொருட்டு கடலில் தோன்றிய நஞ்சினை திருவமுது செய்தருளிய பெருமானது திருவருள் அது எம்பெருமான் கருணா சமுத்திரம் என்பதற்கு ஒரு சான்றாக அமைந்த அருளிப்பாடு. இப்படி யமனை உதைத்தருளிய சிவந்த திருவடிகளுக்கு நீங்காத சிவநேயத்தால் விளங்கிய பாணபத்திரரினுடைய பத்திமை
தேவர்களை காத்தல் பொருட்டு கடலில் தோன்றிய நஞ்சினை திரு அமுது செய்தருளிய பெருமானது திருவருள் இவற்றையெல்லாம் மெச்சி புகழ்ந்து சென்று ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் மதுரையில் எழுந்தருளிய பரிசுத்தனாகிய சோமசுந்தர கடவுளின் திருவடிகளை பணிந்து வணங்கினார். வீணையில் வல்ல பாணபத்திரரை இந்த பாணபத்திரருக்காக எம்பெருமான் மதுரையிலே நிகழ்த்திய அந்த திருவிளையாடலை எண்ணி எண்ணி உருகிய ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் பாணபத்திரருக்காக எம்பெருமான் வந்தருளினார் என்ற அத்தகைய பெருமை கொண்ட பாணபத்திரரை யானையின் பிடரியின் மேலே எழுந்தருளச் செய்து மதுராபுரியின் வீதிகளையெல்லாம் பிரதட்சிணம் செய்வித்தார். சிவநேசத்தால் மலிந்த நிறைந்த பாணபத்திரனாரது மனம் மகிழும்படி பல பரிசுகளையும் வரிசைகளையும் அளவின்றி ஸ்ரீ பாணபத்திரனாருக்கு சமர்ப்பித்து பாணபத்திரரை வணங்குகின்றார் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியர். பாணபத்திரரிடம் வரகுணதேவ பாண்டியர் சொல்கின்றார், தேவர்களும் தவத்தை உடைய முனிவர்களும் தேவர்களுள் சிறந்த பிரம்மன் முதலிய யாவரும் தமது குற்றேவல் செய்ய இருக்கும் சிவபெருமானார் தமது உபயபாதங்களும் வருந்த வந்து உமக்கு அடிமை செய்து உமது குறைபாட்டினை தீர்த்து வைத்தார் என்றால் பாணபத்திரரே, உமக்கு அந்த தேவர் முதலிய யாவரும் பணிவிடை செய்யும் ஏவல் மக்கள் அல்லவா? எனவே பாணபத்திரரே, எம்மையும் தங்களினுடைய ஏவலாளாக அடிமையாளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவரீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாணபத்திரராகிய தேவரீருக்கு நான் அடிமை. இதைத் தவிர தேவரீருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் அடிமை, தாங்கள் என்னை அடிமையாக உடையவர் என்றெல்லாம் விண்ணப்பித்து ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் மற்றொன்றும் ஸ்ரீ பாணபத்திரரிடம் விண்ணப்பிக்கின்றார். தேவரீர் அடியேன் பொருட்டு ஒரு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். அடியேன் தேவரீரிடத்தில் கூறும் ஒரு குறைபாடு இருக்கின்றது, ஒரு விண்ணப்பம் இருக்கின்றது. இன்று முதல் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் நமது சொக்கநாத பெருமானை பாடுவதே தேவரீருக்கு கடமை என்று ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் விண்ணப்பிக்கின்றார் பாணபத்திரரிடம். ஏனென்றால் அதுவரைக்கும் பாணபத்திரர் அரண்மனைக்கு வந்து அரசர் மகிழும்படி பாடுவார். ஆனால் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியர் விண்ணப்பித்திருக்கின்றார் பாணபத்திரரிடம், இன்று முதல் நீர் ஆண்டான், நான் அடிமை என்று சொல்லியிருக்கின்றாரே, எனவே என்னை ஆண்டானாகிய நீர் உம்முடைய அடிமையாகிய என்னுடைய மாளிகைக்கு வந்து பாடுவது இனி முறையாகாது, சரியாகாது. இனி அப்படி செய்யாதீர்கள். ஸ்ரீ சொக்கநாத பெருமானை மட்டும் பாடுவதே இனி தேவரீர் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். இசை நூலில் வல்ல பாணபத்திரர் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் கொடுத்த திரவியம், ஆபரணங்கள், வஸ்திரங்கள் இன்னும் எல்லாவற்றையும் தம்மை வணங்கும் கவிஞருக்கும் தம்மிடம் இசை கற்கும் சிஷ்யர்களுக்கும் எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்து விடுகின்றார் அந்த உத்தம பக்தரான ஸ்ரீ பாணபத்திரர். பாண்டிய மன்னர் செய்த வரிசைகளோடு தன்னை சூழ்ந்த இசை நூல் வல்லவர்களோடு தமது வீட்டிற்கு வந்து அடைந்து அளவில்லாத மகிழ்ச்சியோடு இருக்கின்றார் பாணபத்திரர். தமக்கு மன்னர் கொடுத்த பொருட்களையெல்லாம் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து விடுகின்றார். எனவே பாணபத்திரர் உயிர் சார்பும் பொருட்சார்பும் ஆகிய இந்த பற்றுக்கள் எல்லாம் ஒளிந்தவர் என்று நாம் உணர்கின்றோம். சிவபெருமான் அடியவரிடத்தில் கொண்ட திருவருளை கருதும் தோறும் ஆறா மகிழ்ச்சி உடையவர் என்பதையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். இவ்வாறு ஸ்ரீ சோமசுந்தர பெருமான், எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமான் தமது அடியவருக்காக தமது திருமுடியிலே விறகுகள் சுமந்து தமது உபயபாதங்கள் நோக மதுரை திருவீதிகளிலே நடந்து பாணபத்திரர் அடிமை என்று தமது பக்தனின் அடிமை என்று காட்டிக்கொண்டு திருவிளையாடல் புரிந்த விறகு விற்ற படலம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து 42வது திருமுகம் கொடுத்த படலம் என்பதை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.